2000 வருஷம் பழமையான டேம் தெரியும், சொல்லப்போனா தெரியும். இந்தியாவிலே ஓல்டஸ்ட் டேம் கல்லணை தான் நம்ம ஊர்லயே யாருக்கும் தெரியாது. 1700களில் பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ள வந்தப்போ இவங்க வெறும் ட்ரைபல் மக்கள் தான், இவங்க வெறும் காட்டுவாசி மக்கள் தான் நினைச்சிட்டு உள்ள வந்தப்போ ஆமாமா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளால இப்பவே கட்ட முடியாத அளவுக்கு ஒரு டெக்னாலஜில ஒரு டேமை கட்டி வச்சிருக்காங்க இங்க தமிழர்கள்னு பார்த்து ஷாக் ஆன டேம் கல்லணைன்னு இப்போ யாருக்கும் தெரியாது நம்ம ஊர்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல ஜீசஸ்னு ஒருத்தர் பிறந்து நாகரிகமா இப்படிதான் நீங்க நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்த காலகட்டத்துல இதாண்டா டெக்னாலஜின்னு இப்ப காவேரியில ஒரு நொடிக்கு 2 லட்சம் கன அடி தண்ணி போகுது. அப்ப எவ்வளவு போயிருக்குன்னு நம்மளால இப்ப கால்குலேட் பண்ண முடியாது. அப்படி இது வந்து கிரெக்கான் எல்எல்சி அப்படின்னு அமெரிக்கால ஒரு நிறுவனம். நம்ம மன்னர்களை பெருமையா பேசக்கூடாது, ஆனா அமெரிக்க நிறுவனம் பேசலாம்ல. இந்த நிறுவனம் அமெரிக்க அரசாங்கத்துக்கே வந்து அணைகள்லாம் கட்டுவாங்க. இங்க பாருங்க எப்படி அணைகள் கட்டுறாங்க அப்படின்னு. நயகரா நீர்வீழ்ச்சி எல்லாம் கட்டி கொடுத்திருக்காங்க. அவங்க ஒரு ஆய்வு கட்டுரை ஒண்ணு எழுதியிருந்தாங்க. அந்த ஆய்வு கட்டுரையில அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, அதாவது ஒவ்வொரு வாட்டியும் நாங்க அணை கட்டுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரே ஒரு அணையை பத்தி தான் நாங்க நினைச்சுப்போம். என்னன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஓடுற நீரை தடுத்து அதுல ஒரு அணை கட்டினார்ல கரிகாலன், அவரை தான் நாங்க நினைச்சுப்போம் அப்படின்னு ஒரு ஆய்வு கட்டுரை வெள்ளைக்கார நிறுவனம் ஒண்ணு எழுதிருக்கு. பாருங்க, கல்லணை டேம் அப்படின்னு வெள்ளைக்காரர் எழுதுறாங்க. இதைத்தான் நான் சொல்றேன். நம்ம முன்னோர்கள் யார் அப்படின்னு வரலாற்றை தேடி படிச்சாதான் இந்த உலகத்திற்கு தமிழன் என்னென்னலாம் கடன் கொடுத்திருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும்.